ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பிரவீன் பாட்காஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ஒரு கலர்ஃபுல் அண்ட் கிறிஸ்பி காலிஃப்ளவர் பக்கோடா தான் எப்படி செய்யுதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்ச தண்ணியை கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரில் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரில் இருக்க பூச்செல்லாம் இந்த தண்ணியோட ரிமூவ் ஆகிடும். ஒரு பவுலில் கடலை மாவு 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு 50 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் நான் போட்டுக்கிறேன். ஆனியன் 1/2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவும் அரிசி மாவும் நம்ம சேர்க்குறதால நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல கோட்டிங்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ண மாவில் நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பகோடா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமாக பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு பகோடா கிடைக்கும். இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கணும். அப்போ தான் பகோடா நல்லா வெந்து வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான பகோடா இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி 1/2 லெமனை எடுத்து பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி அட்டகாசமான ஒரு காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த காலிஃப்ளவர் பகோடாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Praveen.